இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். உங்களுடைய பாஸ்கி ஆன் யுவர் ஃபேவரட் கஷாயம் வித் பாஸ்கி. கஷாயத்தை ஃப்ளாஸ்கில் பார்த்துருப்பீங்க, கஷாயத்தை டம்ளரில் பார்த்துருப்பீங்க, கஷாயத்தை டவராவில் பார்த்துருப்பீங்க, கஷாயத்தை வீட்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீனில் கஷாயத்தை பார்த்துருக்கீங்களா? ஓங்கி அச்சா 4 டன் வெயிட்டு. ஏன்னா சிங்கம் 3 ரிவ்யூன்னா 4 டன் கணக்கு கரெக்டாக வருதா? தயவுசெய்து கணக்கு போட்டுருங்க. அண்டு சிங்கம் 3 படத்துடைய கிரியேட்டர் ஹரி அண்டு சூர்யா ஸ்டார், இவங்க 2 பேர் ப்ளஸ் என்டையர் யூனிட்டுக்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணணும். என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? என்னெல்லாம் கிரைசிஸ் நடக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்களா? மெரினான்னு எடுத்துனீங்கன்னா வார்தான்னு ஒரு புயல் வருது, திடீர்னு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் நடக்குது, நம்ம முதலமைச்சரை நம்ம மிஸ் பண்ணுறோம். அதை தவிர 2 கப்பல் இச்சுக்குது, எண்ணெய் கசியுது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்னைக்கு யார் சிஎம் பர் ஹவர் மாறினே இருக்குது. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு சினிமாவை ரிலீஸ் பண்ணி தில்லா சிங்கம் 3 அப்படின்னு ஒரு கர்ஜனையோடு வந்திருக்குன்னா அந்த என்டையர் யூனிட் அவங்களுடைய எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டிடலாம். டேரக்டர் ஹரியுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கே தெரியும் இல்லையா? நீங்கள் 2 ஹவருக்கு ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கி நீங்கள் வரீங்கன்னா அந்த 2 ஹவரும் நீங்கள் சீட் எட்ஜிலே இருக்கணும். ஜிக் சிக் 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 அப்படின்னு ஏதாவது வண்டி எதாவது போயினே இருக்கும், ஆளுங்க பறந்துனே இருப்பாங்க, காருங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து நிற்கும், அப்புறம் கத்தி துப்பாக்கி டிஷும் டிஷும். இதுதான் என்டர்டெய்னர் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுருக்காரு. என்னன்னா ஒரு கண்டெய்னர் ப்ளஸ் என்கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு என்டர்டெய்னர் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் எடுத்த ஒரு படம். சரிங்க, கதை என்னங்க, ஏன் அவசரப்படுறீங்க? வரேன் கதைக்கு. அரிய அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியாது. சப்ஜெக்ட் ரொம்ப சிம்பிள். டிசிபி டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் துரைசிங்கம், அவர் வந்து தமிழ்நாட்டு டிசிபி தான். பட் ஆந்திராவில் வித்தியாசமான ஒரு பிரச்சனை என்னென்னா, எப்பயோ நடந்த ஒரு கமிஷனருடைய மர்டர், அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு, அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறதுக்கு ஆந்திராவில் போலீஸே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே 35 மார்க்ஸ் பாஸ் மார்க்கு, பிலோ 35 தான் வாங்கிக்கிறாங்க. எல்லோரும் ஃபெயிலு கோட்டடிச்சிட்டாங்க. நல்ல ப்ரில்லியண்ட்டாக 200 out of 100 வாங்கின போலீஸ்ன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் தான் இருக்கார். ஸோ துரைசிங்கத்தை கூப்பிட்டு நீங்கள் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்றச்சு. இந்த கமிஷனருடைய மர்டருக்கு பின்னாடி என்னென்ன கிளைக்கதைகள் மகாபாரதமாக இருக்குன்றச்சே தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு துரைசிங்கம் மட்டும் போல் கதையும் போகுது. அதுக்கப்புறம் ஆந்திராவிலேருந்து ஆஸ்திரேலியா கங்காரு ஊருக்கு போய் ஐயோ இந்த கமிஷனருடைய கொலைக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் ஒரு பயங்கரமான விரோதி ஒருத்தன், ஒரு துரோகி ஒருத்தன் இருக்கானா, இதில் எதுவுமே புதுசாக இல்லையே அப்படின்னு என்ன கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? பாருங்கள், நல்லவர்னா அது ஒரு போலீஸாக இருக்கும். இப்போ கெட்டவர்னா கண்டிப்பாக ஒரு தாதா. அந்த தாதா அங்கே ஏரியா பூராவே ஆந்திரா தான். அந்த தாதாவுடைய கனெக்ஷன் டெல்லியில் இருக்கும். அவர் ஏதாவது ஒரு மினிஸ்டர் ஃபார் ஏவியேஷன், இரிகேஷன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஏதாவது ஒரு மந்திரிக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அப்போ என் நெவ்யூ நீஸு இப்படி தான். இந்த லிங்கெல்லாம் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் ஹரி ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறது, என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னே உங்களுக்கு சீன்ஸ் வைக்கிறது, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை தவறாமல் ஹரி பண்ணிடுறாரு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்கள் ஸ்பீடு, என் பேரே ஹரி, எவ்ரி திங் இஸ் இன் ஹரி. படபடன்னு படப்பிடிப்பு கிடையாது, படபடப்பு. எல்லா சீனும். தூங்குறவங்க கூட ஃப்ளைட்டில் தான் தூங்குறாங்க, ஜெட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தூங்குறாங்க. ஐ லவ் யூ கூட ஸ்வைக் அப்படின்னு ரோஜா பூ இங்கே கொடுத்து இந்த காதலியே எடுத்துடுறாங்க. எதுவுமே மெதுவாக மென்மையாக போயிடவே கூடாது. 2 ஹீரோயின் இருக்காங்க, ஆனால் ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடு, படம் பூரா ஸ்பீடு. ஆனால் நீங்கள் பார்த்த விஷயங்கள் தான் எல்லாமே. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ்ஸு, அவரை வந்து நீங்கள் மிஞ்சவே முடியாது. அது 6 பேக்ஸு, போலீஸ் ட்ரெஸ்ஸு, ட்ரிம்மு, யூத்ஃபுல் அண்டு பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த மாதிரி ஒரு லுக்கில் ஒருத்தர் பிடிக்கும். அது எல்லாமே இருக்குது இதில். ப்ளஸ் டயலாக்ஸு, கிளாரிட்டி, எல்லாம் கத்தி உறக்க போலீஸாக பேசுவார், ரைட்டு. அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். அவருடைய ஸ்கோப் அவ்வளோதான், அதை பண்ணி முடிச்சிட்டாரு. கண்டிப்பாக இவங்க காம்பினேஷனில் அதிரடியாக ஒரு 2 சீன் இருக்கும். ஒரு சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜை வந்து பயமுறுத்துறது, பதிலுக்கு பிரகாஷ் ராஜ் இவரை பயமுறுத்துறது, அந்த டைப்பில் அதிரடி சீன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராங் சுச்சுவேஷன்ஸ் இந்த படத்தில் டோட்டலாக மிஸ்ஸிங். திருப்பி செஸ் எத்தனை டயத்துக்கு இன்டர்வலுக்கு முன்னாடி நீங்கள் லேட்டாக தேட்டர் உள்ளே போனால் கூட அப்படின்னு 2 வண்டி போயினே இருக்கும். அது கண்டெய்னர், லாரி, ஜெட்டு, ராக்கெட்டு, ரோட் இன்ஜின், ஏதாவது ஒன்று துரத்தின்னு போயினே இருக்கும். அண்டு ஃபீமேல் கேரக்டர்ஸை பார்க்கும்போது அனுஷ்கா ஒரு பக்கம், ஸ்ருதி ஹாசன் ஒரு பக்கம். அனுஷ்காவுடைய ரோல் என்னென்னா, அவங்க வந்து சூர்யா நடந்து போகும்போது கூட நடந்து போயினே இருக்காங்க. பட் அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங் மிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அது படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பட் மற்றபடி இவங்க நடக்கும்போது அவங்க நடக்கிறாங்க, இவர் உட்காரிச்சு அவங்க உட்காந்துருக்காங்க, அவர் நின்னா இவங்களும் நிற்கிறாங்க. வெரி ஒபீடியன்ட் ஒய்ஃப். ஸ்ருதி ஹாசனுக்கு என்ன ரோல்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இவங்க கூடவே வராங்க, யார் அனுஷ்கா. இவங்க துரத்தின்னு வராங்க பின்னாடி. இத்தனைக்கும் ஃபாஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர். அவங்கள துரத்தின்னு ஸ்ருதிஹாசன் வந்துட்டு கடைசியில் அழுது சோகமாயிடுறாங்க. எதுக்குன்னு தெரியாது, பட் அதில் வராங்க, கடைசியில் அழுறாங்க. இது ஒரு ரோல். வில்லன் ஒருத்தர் இருக்கார், அவர் நார்த் இந்தியனுக்குள்ளே லாங் ஹேர்லாம் வச்சு அப்படி பண்ணின்னு ஆஸ்திரேலியாவில் இப்படியே எல்லா சீனும் இப்படியே தான் இருக்குது. அவர் ஏதாவது சர்ஜரி பண்ணி தான் கையை எப்படி எடுங்க, திருப்பி இப்படி போயிடுது. நேரில் சூர்யாவோட பேசிச்சு கூட இப்படியே தான் பேசுகிறார், ஃபோனில் தான் பேசுகிறார். ஒன்று ஃபோன் பேசுகிறாரு, இல்லை சூர்யாவை டிவியில் பார்த்துருக்காரு.
ஒன்று டிவி பார்க்குறாரு, இல்லை ஃபோன் பேசுகிறாரு. டெக்னாலஜிக்குன்னே ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்கார். வேறு எதுவும் பண்ணுறதில்ல, நல்ல சிக்ஸ் பேக்ஸ்லாம் அப்படிலாம் காமிக்கிறார், ஆனால் அடி வாங்குறாரு. இப்படி நிறைய கேரக்டர்ஸ். நாசர், ராதாரவி அவங்களாம் கூட இருக்காங்க படத்தில். அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ், பட் அவங்கெல்லாம் கூட இருக்காங்க படத்தில். மற்றும் பல ரேஞ்சுக்கு அவங்க ஜஸ்ட் ஒன்றரை சீன். சுமித்ரா கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியாக பார்க்கல. கமல், ரஜினிலாம் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில், தெரியல. நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, பட் அவங்களுக்கு ரொம்ப ஸ்கோப் கிடையாது. மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ். ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து நான் வந்து சொன்ன உங்களுக்கு அந்த கிளாரிட்டி, அந்த பர்கஷனுடைய கிளாரிட்டி இல்லை, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காதில் விழுறதுக்கெல்லாம் நம்ம அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் கூட சில சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து கசன்னா அந்த டைப்பில் பிஜிஎம் வரா மாதிரியே ஒரு பாட்டு போட்டுக்கார். அந்த பாட்டு நல்லாயிருக்கு. லா 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 அந்த பாட்டு டைப்பில் ஒரு பாட்டு. அது என்ன ஒய் 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 டாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த 2 பாட்டு நல்லா இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம் அவருக்குன்னா, இந்த படத்தில் வந்து இமோஷ்னல் ஆங்கிள் கொஞ்சம் இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து இமோஷன்ஸில் இருக்குன்னா அவர் கொஞ்சம் பயங்கர இமேஜினேட்டிவாக யோசிப்பார். படம் பூரா வண்டி சேசிங் தான், அதை மீறி உங்களுடைய மியூசிக் கேட்கணுன்றச்சு அவர் மொத்த யூனிட்டையுமே மியூசிக் யூனிட்டை வந்து எகிரி எகிரி கீபோர்டில் குதிக்க சொல்லி செம சண்டை. டும் 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 படம் பூரா மௌனம் உருட்டி, ட்ரிப்பிள் காங்க ட்ரம்ஸ் எல்லாம் உருட்டி எட்டி வச்சு சவுண்டு. நல்ல வேலை அங்கே ஐநாக்ஸ் பக்கத்தில் இஎன்டி கிளினிக் 2 இருக்குது. அதனால் 2 காதையும் காமிச்சிட்டு ஒரு 2 டேஸில் சரியாயிடும். நாங்கள் இன்னும் கேட்டுன்னு இருக்குது இந்த சவுண்டு, அந்த அளவுக்கு சவுண்டு. ஒரு சீனில் ஒரு மிஸ்ட்ரியில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த இடத்துல நடந்த விஷயம் என் காதுலேயே கேட்கலான்னு அந்த கேரக்டரே சொல்கிறார் ஒரு மிஸ்ட்ரி சீனில். அந்த சீன்லேயே ஒரு மியூசிக் போட்டு அதுவும் அவர் யார் காதுக்குமே கேட்கக்கூடாதுன்னு பண்ணிட்டார். அவர் என்ன பேசுகிறான்ற கூட ஸ்க்ரீன் கிட்டே போய் கேட்டேன், அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ ஓவரால் வந்து சீன்ஸ் வந்து டெஃபினட்டாகவே ஸ்பீடாக இருக்குது, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. சிங்கம் 1, சிங்கம் 2லலாம் நீங்கள் நிறைய ஸ்பீடு சீன்ஸில் பார்த்துருப்பீங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சீன்ஸ் இருக்குது, பட் நின்று சும்மா ஐயோ அப்படின்னு கை தட்டி விசில் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் இல்லை படத்தில். அதுதான் பெரிய ட்ராபேக். ஃபண்டாஸ்டிக் ஆக்டர்ஸு, ஒரு ஆக்டர் அண்ட் டேரக்டருடைய காம்பினேஷன் டெரிஃபிக்காக கிளிக் ஆகுது அப்படின்றச்சு டெஃபினட்டாகவே யோசிச்சு மோர் ஸ்கோப் ஃபார் பிரெயின். எப்படி பிரெயினியாக யோசிச்சு வில்லனை வந்து தாக்குறாரு, வில்லன் எப்படி கவுண்டர் பண்ணுறாருன்றத ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தனி ஒருவன் ரேஞ்சுக்கு பேட்டில் ஆஃப் விட்ஸை பிரெயினோட காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, படம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆனால் பார்த்த சீன்ஸாகவே இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, பாஸ்ட்டாகவும் இருக்குது, ஏற்கனவே பார்த்த விஷயமா இருக்குது. சிங்கம் ஒருத்தர் S3ன்றாங்க, அதுவும் கோச் பேர் தான். S3னா ட்ரெயின் கோச் மாதிரி, அதுவும் ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றது S3ன்னு வச்சுக்கிறாங்க. சில பேர் C3ன்றாங்க, பட் C1s. உங்களுக்கு ஸ்பீடு மட்டும் போகணுன்னா C1s. அடுத்த கஷாயம் வித் பாஸ்கியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்.